மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பு நிறைந்த பங்கு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் பணிவான வணக்கங்கள் மற்றும் நல்வரவு. இன்று நாம் அனைவரும் கோடம்பாக்கம் புனித பாத்திமா அன்னை வளாகத்தில் ஒரு சிறப்பு மிக்க நிகழ்வுக்காக கூடியிருக்கின்றோம். வரவிருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை வரவேற்கும் விதமாக இங்கே கம்பீரமாக நிறுவப்பட்டுள்ள 25 அடி உயர கிறிஸ்துமஸ் மரத்தை ஒளியூட்டி மந்திரிக்கும் விழாவே இது. இந்த மரம் நமக்கு நம்பிக்கை, அமைதி மற்றும் அன்பின் ஒளியை தருவதோடு நம் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் இரவின்பால் நிரப்பும் ஒரு நல்ல வாய்ப்பாகவும் அமைகிறது. நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அருள் திரு தாமஸ் இளங்கோ அவர்களின் தலைமையில் இந்த பிரம்மாண்டமான மரத்தின் சுடரொளி நம் மனங்களில் மகிழ்ச்சியையும் பூத்தொழியையும் பெறட்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்ச்சி இனிதே தொடங்க அழைக்கின்றோம். இந்நிகழ்வின் முதல் நிறைவாக இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். இசைக்கியல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17. இறைவனின் வாழ்வுதல் வார்த்தைகள் 22 முதல் 24 முடிய. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உயர்ந்த கேது மரத்தின் நுனிக்கிளை ஒன்றை எடுத்து நானே நடுவேன். இளம் கொழுந்து ஒன்றை அதை நுனி கூப்பிலில் இருந்து கொய்து ஒழுங்கிய உயர்ந்த மலை மேல் நானே நடுவேன். இஸ்ரேலின் மலை உச்சியில் நான் அதை நடுவேன். அது கிளந்து கனி வந்து சிறந்த கேது மரமாக திகழும். அனைத்து வகை பறவைகளும் அதனை தம் உறைவிடமாக கொள்ளும். அதன் கிளைகளின் நிழல்களில் அவை வந்து தங்கும். ஆண்டவராகிய நானே ஓங்கிய மரத்தை தாழ்த்தி தாழ்ந்த மரத்தை ஓங்க செய்துள்ளேன் என்றும், பசுமையான மரத்தை உலர செய்து உலர்ந்த மரத்தை தழைக்க செய்துள்ளேன் என்றும் அப்பொழுது வயல்வெளி மரங்களெல்லாம் அறிந்து கொள்ளும். ஆண்டவராகிய நானே உரைத்துள்ளேன், நானே செய்து காட்டுவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. அடுத்ததாக பாசமிகு பங்கு தந்தை அவர்களின் பாசமான வார்த்தைகளை கேட்டு மகிழ்வோம். அனைவரையும் இந்த மாலை நேரத்தில் பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. குழந்தைகளோட ஒரு பெரிய சந்தோஷம். கிறிஸ்துமஸ் தாத்தாவோட அது நம்முடைய பங்கில ஒவ்வொரு நிகழ்வாக தொடங்குகின்ற போது எல்லாருக்கும் இது சந்தோஷம். ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ 2025ஆம் ஆண்டு 25 அடி உயர நாம் வைத்து நம்ம எல்லோருக்கும் ஒரு எழுச்சியும் ஒரு மகிழ்ச்சியும் ஊட்டுகிற வகையில் இந்த மரத்தை நாம் நிறுவிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இதற்கு உதவி செய்த நம்முடைய பங்கினுடைய இளைஞர்கள், தந்தை ஜோன்ஸ் அவருடைய தந்தையும், மேலும் நம்முடைய பங்கு பெறும் நிர்வாக குழுக்கள் திருவாளர் பெனிஸ்டன் மற்றும் ராஜன் மற்றும் செயற்குழுக்கள், பங்கு பேரவை, குறிப்பாக பங்கு மக்கள் உங்களுக்கும் அன்பார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த நிகழ்வில் நாம் பங்கெடுப்போம். விசுவாச கொண்டாட்டுகளை ஒப்புக் கொடுத்து நாம் வேண்டுவோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒளியாகிய உலகிற்கு வந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை முன்னிட்டு நாம் அனைவரும் நுழைந்து நம்முடைய தேவைகளுக்காகவும் உலகத்தின் அமைதிக்காகவும் நாம் வேண்டுவோம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருச்சபை உள்ள அனைவரும் இச்சிறிய பாலனின் பிறப்பின் மகிழ்வை உணர்ந்து இயேசுவே உலகின் உண்மையான ஒளி என்பதை தங்கள் வாழ்வால் அறிவிக்க அருள் தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். போர்கள், கலவரங்கள், வறுமை ஆகியவற்றால் துயரும் மக்கள் அனைவருக்கும் இயேசுவின் அமைதியும் அன்பும் கிடைக்க வேண்டும். எங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ அங்கெல்லாம் கிறிஸ்துமஸ் மரத்தின் ஒளி போல விசுவாசத்தின் ஒளி பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இந்த விழாவில் பங்கேற்கும் நாம் அனைவரும் இந்த மரத்தில் ஏற்றப்படும் ஒளியை போல நமது இதயத்திலும் இயேசுவின் அன்பை ஏற்றுக்கொண்டு அந்த அன்பை பிறருடன் பகிர்ந்து கொள்ளும் பாக்கியத்தை அருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே தனிப்பட்ட வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைப்போம். அன்பு தந்தையே, எங்கள் மன்றாட்டுக்களை பொறுமையுடன் செவி கொடுத்து கேட்டேன். இதோ இந்த ஒளியை போலவே இந்த மரத்தில் ஏற்றப்படுகின்ற சுடரொளி போல எங்கள் வாழ்வும் நம்பிக்கையின் வழியினால் நிறைவு பெறுவதாக எரிவதாக இப்பொழுது அத்தனை மக்களையும் பங்கில் அத்தனை குடும்பங்களை பார்ப்போம், செவிப்போம், வேண்டுவோம், வருவோம். அது அத்தனை பேரும் ஆசீர்வாதமாக மாற்ற இதோ கிறிஸ்துவின் ஒளியாய் எங்களை வாழ வழிவகை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாக பார்த்து நன்றாடுகின்றோம். அடுத்து கிறிஸ்துமஸ் மரம் குறித்த விளக்கங்களை கேட்டறிவோம். முதலாவதாக கிறிஸ்துமஸ் மரம்.
கிறிஸ்துமஸ் மரம் யோகம் தோட்டத்தின் வாழ்வின் மரத்தை, அதாவது ட்ரீ ஆஃப் லைஃபை நினைவூட்டுகிறது. மேலும் இயேசு கிறிஸ்துவின் மீட்பு செயலும் அவர் நமக்காக பலியான சிலுவையின் மரத்தையும் குறிக்கிறது, அதாவது ட்ரீ ஆஃப் கிராஸ். இந்த மரம் மீட்பு மற்றும் மகிமையின் மரம் என்றும் குறிப்பிடப்படுகிறது. ட்ரீ ஆஃப் சால்வேஷன் அண்ட் ட்ரீ ஆஃப் க்ளோரி. இரண்டாவது, விளக்குகள். மரத்தில் ஒளிரும் விளக்குகள் உலகின் இருளை நீக்கி ஒளியேற்ற வந்த இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது, லைட் ஆஃப் த வேர்ல்ட். மூன்றாவது, உச்சியில் உள்ள நட்சத்திரம். இது ஞானிகளுக்கு வழிகாட்டிய பெத்லகேம் நட்சத்திரத்தை நினைவூட்டுகிறது. நான்காவதாக, பரிசு பொருட்கள். மரத்தின் அடியில் வைக்கப்படும் பரிசுகள் கடவுள் மனித குலத்திற்கு அளித்த மிகப்பெரிய பரிசான அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவை நினைவூட்டுகிறது. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியின் முக்கியமான நிகழ்வு கிறிஸ்துமஸ் மரம் ஒளியூட்டப்பட நம் பாசமிகு பங்கு தந்தை அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் கரவலை எடுத்து மகிழ்வோடு நம்முடைய பங்கில் 2025ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் மரத்தினை ஒளியூட்டி தொடங்கி வைப்போம். உற்சாகமாக தலைமுறையில் கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டத்தில் எதிர்ப்பை நாம் வெளிப்படுத்துவோம். கடவுளை கட்டி கடவுளை எழுப்பி நல்ல போட்டோ எடுக்கிறீங்க. மிகுந்த மகிழ்ச்சி. சின்ன சின்ன குழந்தைகள் முன்னாடி சின்ன சின்ன குழந்தைகள் கிறிஸ்துமஸ் மரத்தை பகிர்ந்தவர்கள் வந்திருக்கின்றார்கள். So thank you so much. எல்லாரும் வெளியில போட்டாங்க அப்படிட்டு நீங்க போறோம். Thank you so much. So enjoy the day. Celebrate the Merry Christmas. பாட்டு பாடிட்டு கிறிஸ்மஸ் சாங்காவே டான்ஸ் ஆடிட்டு இருக்கலாம். கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடிட்டு இருக்கலாம். Thank you so much for the